சரி அப்படிதான் நல்லா. ஓகே ஓகே வேண்டாம் விடுங்க. எங்க பாரு இப்படிதான் பிடிக்கும். கோச் மேடம், நானும் சண்டை போடுறேன். பம்மி முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும், அப்புறம் விளையாடலாம். இன்னைக்கு ஒர்க் அவுட் மட்டும் பண்ண போதும். இல்ல மேடம், நான் ஃபுல்லா ஃபிட்டா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம நேஷனல்ஸ் வேற, என்னால சும்மா இருக்க முடியாது மேடம். சரி இரு. ஏ அம்ரித், நீ கொஞ்சம் இந்த பக்கம் வாயேன். நீ இவ கூட போடி போடு. பாத்து பாத்து விளையாடுங்க. எதுக்கு அம்ரித்? அவளை என் கூட சண்டை போட சொல்லு உர்மி. ஆனா அவ 70 கிலோ ஆச்சே. அதுக்கு என்ன கோச் மேடம், நான் இந்த ஸ்டேட்டோட சாம்பியன். ரொம்ப ஆடிட்டு இருக்கல்ல அவ. அவளோட திமிர போய் நடக்கிட்டு பார்த்து ஆடுங்க, இன்ஜுரி எதுவும் ஆயிடக்கூடாது உங்களுக்கு. சபாஷ். புடி உர்மி, பம்மி பாத்து பாத்து பாத்து. பம்மி பாத்து. ஊர்மி அப்படிதான் விடாத. பாட்டு பாடு, அப்படிதான் புடி. அப்படிதான் உர்மி விடாத. அப்படிதான் அப்படிதான். ஊர்மி அப்படிதான் தூக்கு. சபாஷ் ஊர்மி, தூக்கி அடி தூக்கி அடி. முடிஞ்சதுல விடுங்க. போது விடு அவள. விடு விடுன்னு சொல்றேன்ல. பம்மி போது நிறுத்து. பம்மி போது நிறுத்து. விடுங்கறல்ல. விடு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க விளையாட வந்தீங்களா, ரெண்டு பேரும் சாகறதுக்கு வந்தீங்களா? பம்மி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதான் ஆசிரமத்தோட பேப்பர்ஸ். கட்டாயப்படுத்தி தான் ஆசிரமத்துக்காரங்க இதை வாங்கியிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வர்நாத் கிட்ட தான் எல்லா கேள்விக்குமான பதில் கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, we believe that he has some solid evidence that can crack open this case. அது மட்டும் இல்லாம அவர் இவ்வளவு தூரம் ஒளிஞ்சிருக்காருனா I'm sure he has some enough. அது அவர் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. தான் இறந்துட்டதா நியூஸ் கொடுத்திருக்காரு. இக்காரணத்தை கொண்டு தான் பொண்ணுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. இதுவே தாராளம். ஆனா அந்த ஈஸ்வர்நாத் கிடைக்கிற வரைக்கும் நீ அங்க நடக்கிற ட்ரக் டீல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டாரு. பாபாக்கு எதிராக அந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல தூக்கி உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா விசாரிச்சோன்னா மோகினியோட கேஸ் வெளியே வந்துடும். அது நடந்துச்சுன்னா ஈஸ்வர்நாத்தோட தேவை நமக்கு இருக்காது. தேங்க்யூ. Thank you so much. அம்மா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்லப்பா. அதேதான், ஃபேமிலி, குழந்தைங்க, as usual அதே பிரச்சனை தான். By the way, good job my friend. Thank you. See you. All the best. Hello. போதும். என்னாச்சு? சாப்பாடு நல்லா இல்லையா என்ன? இல்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு தான் என்னமோ சாப்பிட பிடிக்கல. உலகத்தோட அத்தனை கவலைகளையும் உங்க தலைமையில சுமந்துக்கிட்டீங்க. நீங்க இப்படி ரிலாக்ஸ் பண்றத பார்க்க சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உங்களை சந்தோஷப்படுத்த அவளை இங்க அனுப்பவா? இப்பதான் அவ குணமாயிட்டா இல்ல? அவளை விட எடை அதிகமான ஒரு பயில்வான அவ கவுத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன்.
எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க, இன்னைக்கு லேட் ஆக கூடாது. பம்மி, ஏ பொண்ணுங்களே, இன்னைக்கு பாயசம் பண்ணிருக்கு. அட இது பம்மிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆச்சே. அன்பே உலகம். அன்பே உலகம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே இந்த பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட, இவளுக்கு பாயசம் கொடுங்க. உனக்காக ஸ்பெஷல் பாயசம். இந்தா. அட கொஞ்சம் தாராளமா தான் கொடுங்களேன். போடுறேன், இருங்க. ரொம்ப நன்றி. நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்தாங்கம்மா, நீங்களே எடுத்துக்க. சாப்பிடு சாப்பிடு. அப்படித்தான். அதிகமா சாப்பிட்டா குண்டாயிட போற. கொஞ்சமா சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொல்றாங்க. நீ சாப்பிடு. பாபாஜியோட பிரசாதத்தை கீழே கொட்டிட்டியா? எந்திரி, இங்க வா. தரையில விழுந்து இருக்கிறத நக்கி குடி. உன்ன நக்கி குடின்னு சொன்னேன். சொல்றாங்கல்ல, சுத்தம் பண்ணு. பண்ணு. ஏய் நக்கடி. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். பாபாஜியை பார்க்கணும். பாபாஜி தியானத்துல இருக்காரு. அவரை இன்னைக்கு உங்களால பார்க்க முடியாது. ஆனா அது வந்து அன்பே உலகம். அன்பே உலகம். கவிதா, எழுந்துரு. எழுந்துரு கவிதா. என்னாச்சு? பமிய பாத்தியா? பமி எங்க? பமி அவ பாயசத்தை நான் சாப்பிட்டேன். பமி, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? பம்மிதான் வேண்டான்னு அவதான் என்கிட்ட